ரூ. 18,000 ஒரு மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அதுவும் கேமரா பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எஸ்பெஷலி கேமராக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணப்பட்டது. ஸோ 18,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 80 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 4500 nits பீக் பிரைட்னஸ் HDRல கொடுக்குறாங்களாமா. அண்டு 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட MX882 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை, நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அண்டு வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான். Android 15ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. Antutu ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா? 7,80,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. மிலிட்ரி கிரேட் 810H அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக்கு சப்போர்ட் இல்லை. SD கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல. 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துடும். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது இந்த மொபைலோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் இங்கே கொடுக்கல. இங்கே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் SD ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம், இல்லை 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது மட்டும்தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் Realme Narzo 80 Proவை ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Poco X7 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus 2ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பஞ்சுவல் டிசைன் அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 3000 nits பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் Poco அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15ஓட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு Dimensity 7300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் அண்ட் LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 10 5G பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் Antutu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6.8 lakhsன்றது வருது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது 5500 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸ்னு வரும்போது 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க நண்பா. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட Sony LYT600 என்ற சென்சர், OISஓட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K at 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா? இங்கே IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிசைன் ஆகட்டும், ப்ரொடெக்ஷன், Gorilla Glass Victus 2ஆக இருக்கட்டும், அண்டு கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் IP ரேட்டிங் வேறு இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இந்த Android 14ஓட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் Poco X7 நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் கிட்டேருந்து Samsung F55 தான். M55னு ஒரு மொபைல் இருக்குது. ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ ரெண்டு மொபைலே எதை வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே நமக்கு 6.67 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1000 nits பிக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமராவில் நமக்கு OISம் இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 frames per secondல நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். செல்ஃபீஸ்லாம் நிறைய எடுப்பீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா இருக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதாவது சாம்சங் நான் சொல்கிறேன். சாம்சங் பொறுத்த வரைக்கும் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் சாம்சங் பாக்ஸில் சார்ஜர் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஹைப்ரிட் SC ஸ்லாட் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணாங்க. ஸோ 25,000 ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் ரேஷியோலாம் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் இருக்குது. இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துருவோம் நண்பா. டிஸ்பிளே ஒரு ப்ரோஸாக சொல்லலாம். அண்டு கேமராஸை நம்ம ப்ரோவாக சொல்லலாம். பேட்ரி நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். பட் சாம்சங்னு பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது. பாக்ஸில் சார்ஜர் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுத்தையும் சாம்சங் திருத்த மாட்டாங்க. சாம்சங் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகேன்னா பட்ஜெட் செட் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G96 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற சென்சர் OISோடு கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணியும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6 லட்சம் பக்கம் 102 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். 5500 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்றதுக்கு எதுவும் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். 144 ஹெர்ட்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது. அண்ட் OISோட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ வைட் ஆங்கிலையும் ஷூட் பண்ண முடியும், செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2025க்கு அட்லீஸ்ட் ஒரு 45 வாட் 50 வாட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் 33 வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மோட்டோவோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம். வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். எத்தனை வீடியோ 600 likes 1 monthக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMR Phone 2 Pro தான். இந்த மொபைல் நமக்கு 6.77 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1300 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+50+8 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ட்ரூவான ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. தேங்க்யூ CMR. 4K வீடியோ 30 fps நம்மளால் ப்ரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p
வீடியோ 30 எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 Pro என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் 7300க்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை, பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க. பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதான். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். 6,62,000 பக்கம் மாட்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்கு. மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு. பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்தாங்களேன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான். 8GB 128GB ரேட்டை 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் CMOF-ஓட இன்டர்சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது. அண்ட் CMOF-னாலே நமக்கு க்ளீனான யூஐன்றது கிடைக்கும். ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா CMOF உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்.